இன்னைக்கு விவசாயிகள் பற்றியோ பொதுமக்களை பற்றியோ இந்த அரசு கவலைப்படவில்லை. இன்றைக்கு ஜூன் மாதமே நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு அதுக்குண்டான முயற்சி எடுக்கவில்லை, அதுக்குண்டான செயல்முறை எது செய்யல. நீங்க பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் 9.190 டிஎம்சி தண்ணி முழுமையா கிடைக்கல. அடுத்த ஜூலை மாசம் கிடைக்க வேண்டிய தண்ணீர் 31.240 அதுவும் கிடைக்கல. ஆகஸ்ட் மாசம் தான் நம்முடைய டெல்டா மாவட்டங்கள் மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் நீர் கிடைப்பதற்கு அதிகமா கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் கிடைக்க வேண்டும். கிட்டத்தட்ட 45.950 டிஎம்சி தண்ணி கொடுக்க வேண்டும். ஆக ஜூன் மாசம் இந்த தமிழக வெற்றி கழக அரசு கர்நாடக அரசோடு தொடர்பு கொண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை பெறாத காரணத்தாலே டெல்டா இருக்கின்ற நம்முடைய விவசாய குடிமக்கள் குறுவை சாகுபடி முழுமையாக செய்ய முடியல. குறுவை சாகுபடி சுமார் 5.5 லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்தில் இன்றைக்கு சாகுபடி செய்வாங்க. ஆனா இந்த ஆண்டு நிலத்தடி நீரை நம்பி 2 லட்சம் ஏக்கர் தான் பாசனம் பெறுகின்றது. அதுவும் 2 லட்சம் ஏக்கர்லயும் இந்த தமிழக வெற்றி கழக அரசு முழுமையான மும்முனை மின்சாரம் கொடுப்பதில்லை. கிட்டத்தட்ட 16 மணி நேரம் தான் மும்முனை மின்சாரம் கொடுக்கிறாங்க. அதனால அந்த நிலத்தடி நீரை பயன்படுத்தி குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் முழுமையாக அவருடைய வயலுக்கு நீர் பாய்ச்ச முடியல. இதனால 1 லட்சம் ஏக்கர் இன்றைக்கு காய்ந்து போய்விட்டது. இரண்டாவது நிலத்தடி நீரும் 40 நாள் கழிச்சு குறுவை சாகுபடி செய்து 40 நாள் கழித்து நிலத்தடி நீர் குறைந்து வற்றி விட்டது. இதனால சுமார் 2 லட்சம் ஏக்கர் நிலத்தடி நீரை நம்பி டெல்டா பாசன விவசாயிகள் குறுவை சாகுபடி செஞ்சாங்க. அதுல 1 லட்சம் ஏக்கர் தண்ணீரின்றி கருகி காய்ந்து போய்விட்டது. அதற்கு தேவையான நிவாரணத்தை இந்த அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தோம், அறிக்கை வாயிலாக கோரிக்கை வைத்தோம். இங்க இருக்கின்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிவித்தவர் திரு காமராஜ் அவர்களும் YS மணியன் அவர்களும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாந்தாங்க, அதையும் எடுக்கல. இந்த அரசு விவசாயிகளை பற்றி கவலைப்படல. இன்றைக்கு இந்த அரசை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல ரீல் விடுவது இதுதான் காலத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. விவசாயம் படுகின்ற துன்பத்தை பற்றி கவலை இல்லை, அவர் படுகின்ற வேதனை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கு 1 லட்சம் ஏக்கர் இன்றைக்கு குறுவை சாகுபடி காய்ந்து அந்த விவசாயி எப்படி துடித்துக் கொண்டிருக்க என்பதை இந்த அரசு கவனிக்க தவறிவிட்டது. இருந்தாலும் அரசுடைய கவனத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு சென்றது. அதையும் இவர்கள் பொருட்படுத்தவில்லை. இனியாவது இந்த அரசாங்கம் இந்த குறுவை சாகுபடி செய்து இன்றைக்கு தண்ணீர் இன்றி காய்ந்த அந்த சேதமடைந்த பயிர்கள் எல்லாம் கணக்கிட்டு அந்த விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும். இரண்டாவது, விவசாயிகள் வாங்கிய கடன் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பருவமழை பொய்த்து விட்டது. மழை இருந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும், விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியும். ஆனால் போதிய மழை இல்லாத காரணத்தினால நிலத்தின் நீரும் வற்றி போய்விட்டது, ஏரி குளத்தரங்கள் நீரும் வற்றி போய்விட்டது. வேளாண் சாகுபடி முற்றிலும் முடங்கி போய்விட்டது. இன்றைக்கு வேளாண் சாகுபடி செய்தால் தானே விளைச்சல் கிடைக்கும், விளைச்சல் கிடைத்தால் தானே வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியும். ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதலில் அறிக்கை விட்டோம். இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வேளாண் பட்ஜெட் வருகின்றது. இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயி படுகின்ற துன்பம், துயரம், வேதனைகளை உணர்ந்து நம்முடைய விவசாய பெருமக்கள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டோம். ஆனா இந்த வேளாண் பட்ஜெட்ல அதை முழுமையாக தெரிவிக்கல. இன்றைக்கு தமிழக வெற்றி கழக அரசாங்கம் வருவதற்கு முன்பு
2026 சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கர் குறைவாக இருக்கின்ற விவசாயிகள் அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் பாதி அளவு தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னார், குறிப்பிட்டார்கள். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம். விவசாயிகளுடைய கோரிக்கையும் அதுதான். இது குறித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே தஞ்சை மாவட்டத்திலும் இந்த நம்முடைய விவசாய பகுதி மக்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்தி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அனைத்து கூட்டுறவு சங்கத்தின் முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். தஞ்சை மாவட்டம் முழுவதும், அதே போல திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், இந்த டெல்டா மாவட்டம் முழுவதும் தாங்கள் பெற்ற கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். இந்த அரசு செவிசாய்க்கவில்லை. அதனால்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகிறோம். நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாய வயிற்றிலே அடிக்கின்ற சூழ்நிலை, விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் கேட்பதெல்லாம் வறட்சி நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த வறட்சியின் காரணமாக விவசாயிகள் உற்பத்தி செய்ய முடியல. விவசாயிகளுக்கு வேளாண் பணி மேற்கொள்ள முடியல, விளைச்சல் இல்ல. அதனால கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே உடனடியாக இந்த அரசு விவசாயிகள் படுகின்ற துன்பத்தை உணர்ந்து அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் சிறு விவசாயி, குறு விவசாயி மற்றும் அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய கோரிக்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தல் இருந்த பொழுது இதே புரட்சித் தலைவி அம்மாவர்கள் விவசாய பெருமக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்தார்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்த தலைவி புரட்சித் தலைவி அம்மா. அதற்கு பிறகு கொரோனா காலம், விவசாயிகள் விளைவித்த விளைபொருள் முழுமையாக விற்க முடியாத ஒரு சூழ்நிலை. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அம்மாவுடைய அரசு விவசாயிய கோரிக்கை ஏற்று 12,110 கோடி விவசாயிகளுடைய கடன் முழுவதும் தள்ளுபடி செஞ்சோம். அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி செஞ்சோம். 2 முறையும் இன்றைக்கு நம்முடைய விவசாய பொதுமக்களுக்கு கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஒரு 5 ஆண்டு 2014 2021 வரை நம்முடைய விவசாய பெருடைய மக்கள் பாதிக்கக்கூடாது, அவர் இன்னல்களை தீர்க்க வேண்டும், துன்பங்களை போக்க வேண்டும். அந்த நிலையிலே அவர் வைத்த கோரிக்கை அதிமுக ஆட்சியிலே 2016 ஒரு முறை விவசாய கடன் தள்ளுபடி, 2021 விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி. இப்பொழுது கூட தமிழக வெற்றி கழக அரசு தள்ளுபடி செஞ்சிருக்குது. அந்த தள்ளுபடி செஞ்சதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குடும்ப அட்டையில ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல விவசாயம் இருப்பாங்க, கூட்டு குடும்பமா இருக்கும். அந்த 3 பேர் மேல நிலம் இருக்கும். அந்த நிலத்தின் அடிப்படையில் கூட்டுறவு சங்கத்துல பயிர்க்கடன் பெற்றிருப்பாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த 3 பேருக்குமே அந்த விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சோம். ஆனா இந்த இந்த தமிழக வெற்றி கழக அரசாங்கம் அந்த குடும்பத்தில் 3 பேர் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் பயிர்க்கடன் பெற்றிருந்தா
அதுல யார் குறைவாக கடன் பெற்றிருக்கார்களோ அவர்களுக்கு தான் கடனை தள்ளுபடி செஞ்சிருக்குது.